வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே டமால்னு ஒரு சவுண்டு. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தெரியும். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ரொம்ப இழுக்க விரும்பல. நான் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒரு மாதமாக போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சமையல் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அவங்க வீட்டில் வந்து என்னென்ன செய்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம குழம்புவோம்ல. இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கோசம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப அடிப்பட்ட இந்த யூடியூப் சேனலில் 5 வருஷமாக போகிறான்னா ஒருத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சரி, அடுத்ததாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனலு. இதில் கொஞ்சம் வியூஸ் போகிறதுனால சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோக்குள்ளே போயிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முஸ்லீம் வீடு. அவங்க எப்படி அவங்களுக்கு நான் எப்படி செஞ்சு தரேன். நான் வந்து இந்து. அவங்க ஒரு முஸ்லீம் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் எத அத புரிஞ்சுட்டு நான் எப்படி பண்றேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறேன். ஆனா, இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு வரல. நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வேணா நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நான் எடுத்துட்டு வரதுக்கோசம். ஆனா, நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதா ஒரு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அவங்க செய்யறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது கூட இந்த வீடியோல இதுக்கப்புறமேட்டு ட்ரை பண்றேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியாது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு. சமையல் தான் எல்லாமே. வீட்லயும் சமையல். அதே மாதிரி என் வீட்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 9:30 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படி ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தால் 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக போயிடுவேன். ஏன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டு நான் அப்படியே போயிடுவேன். அதனால நான் காலையிலேயே சமையலை முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்மளால செய்ய முடியாது. அதனால காலையில் எது செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பண்ணது என்ன பண்ணியிருந்தேன், கீரை குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து பாஸ்தா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். டிஃபன் வேறு எதுவும் பண்ணல. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்புறம் நான் போய் வேலை செஞ்சேன்ல, அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் வந்து அவங்க குக்கரில் பண்ணுறாங்க. குக்கரில் பண்ணி 2 விசில் விடுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார், அவரைக்காய் பொரியல், மீன் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். நம்மலாம் கருவாடு தொக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மீன் தொக்கு. மீன் தொக்கில் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே ஃபுல் ப்ராசஸ் முடிச்சுட்டு, ஆனால் அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. எல்லாத்துலேயுமே போடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவரைக்காய் பொரியல் அதுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனில் வந்து புளி ஊற்றாமல் தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், அவரைக்காய் பொரியல், மீன் தொக்கு. இது வந்து மதியானத்துக்கு. நைட்டுக்கும் சேர்த்து நான் செஞ்சுட்டு வர்றதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சென்னா மசாலா மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப வந்து இட்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறதுனால இட்லி கேட்பாங்க. மற்றபடி குட்டி பசங்க இருக்கிறதுனால சப்பாத்தி கொஞ்சம். இன்னைக்கு நான் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் மட்டும்தான். ஆல்ரெடி சொன்னேன். சாம்பார், அவரைக்காய் பொரியல், அப்புறம் மீன் தொக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, சென்னா மசாலா, சாப்பாடு. அவ்வளோதான். அப்புறம் டீ போட்டு கேட்டால் டீ போட்டு கொடுப்பேன். டீ போட்டு வச்சுட்டு வருவேன். பாலை காய்ச்சிட்டு வருவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு என்னுடைய லைஃபு. அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி அவங்க வீட்டில் பண்ண சமையல். நாளைக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். அதே மாதிரி நான் இப்போ செஞ்சேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் என் வீட்டுக்கு நான் சாப்பிடுது. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அது நாளைக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிட்டு நான் வந்து அதை மாற்றிக்க முடியும். அதுவும் ஒன்று இருக்குது. அவ்வளோ செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். மற்றபடி ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாம் சமையல் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பியூட்டிஷியன். 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் என்னுடைய ஜாப் போகும் இந்த சமையல் வேலை. அதுக்கப்புறமேட்டு யாராவது பியூட்டிஷியன் வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா
அங்க போயிடுவேன். ஏன்னா எப்பவுமே அது வந்து நம்மளுக்கு வராதனால, சைட்ல இந்த மாரி வரது ஒரு நல்லது. இப்ப தான் அதுவும் ஒரு 2 மாசமா தான் போறேன். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க இருக்கிறதுனால வீட்ல யாருமே வேலைக்கு அனுப்பல. இப்ப தான் திருப்பி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.